வெள்ள நிவாரண நிதியை விரைந்து வழங்க வேண்டும் என பிரதமரிடம் வலியுறுத்திய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழக அரசின் கோரிக்கைகள் அரசியல் முழக்கமல்ல, மக்களின் கோரிக்கைகள் என்று கூறினார். திருச்சி புதிய விமான முனையம் திறப்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், சென்னை தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை இயற்கை பேரிடர்களாக அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியை விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமா அறிவிக்கணும். சென்னை பினாங்கு, சென்னை டோக்கியோ இடையே நேரடி விமான சேவையை முன்னுரிமை அடிப்படையில் தொடங்கணும்னு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட 2ஆம் கட்ட திட்டப் பணிகளுக்கு பங்கு பகிர்வு மாதிரி அடிப்படையில் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பை விரைந்து வழங்க மாண்புமிகு பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் கடுமையான மழைப்பொழிவை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அந்த மாவட்டங்களில் பொது உட்கட்டமைப்புகளை பொறுத்து சேதமடைந்திருக்கு. கடுமையான இயற்கை பேரிடர்கள் அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். மாநிலத்துக்காக கோரிக்கை வைக்கிறதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுறதும் அங்கே வாழ்கிற மக்களோட கோரிக்கைகள் தானே தவிர அவை அரசியல் முழக்கங்கள் அல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.